திருவள்ளூர் மாவட்டத்தில் தனியார் மீன் உணவு உற்பத்தி தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்த விபத்தில் 65 பேர் பாதிக்கப்பட்டதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தொழிலாளர்கள் பெரும்பாலானோர் வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என தெரிவித்துள்ளார். சோஃபார் இருவரினுடைய மரணம் டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கு. அவங்களையுமே கொண்டு வரும்போதே பிராட் டெட். மீதி பேருக்கெல்லாம் உயர்மட்ட சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கு. இருவர் 2 மரணங்கள் டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கு. இப்போ இங்கே கூட ஒரு பேஷண்ட்டுங்க, அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதய துடிப்பு நின்று விட்டது. பட் நம்முடைய மருத்துவர்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் தொடர்ச்சியாக சிபிஆர் பண்ணி போராடி இப்போ ரிவைவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய இதய துடிப்பு வந்திருக்கு. நான் போய் அவங்கள பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். அதனால் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் கொடுத்து அவர்களினுடைய உயர்மட்ட சிகிச்சைகள் தொடரும் பொழுது இன்னும் அவங்கள அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு. பாதிக்கப்பட்டவர்கள் வட இந்திய தொழிலாளர்கள், ஒரிசா, அஸ்ஸாம் போன்ற பகுதியை சார்ந்தவர்கள் தான். அவர்களினுடைய அந்த விவரங்கள், விலாசங்கள் விசாரிக்கப்பட்டு அவர்களை தொடர்பு கொள்ளும் முயற்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உயிரிழந்தவர்களினுடைய அந்த சடங்குகள் உடனடியாக அனைத்து ஃபார்மாலிட்டிஸ் முடித்து நல்லபடியாக அவங்க கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த எய்டும் அந்த ஹெல்ப்பும் ப்ரொவைட் பண்ண சொல்லி நம்மளுடைய ஆனரபிள் சிஎம் சொல்லியிருக்காங்க.